ஏழாம் பாவகம் என்ற துலா ராசியை சந்திக்கின்றோம். தர்மத்தை குறிக்கின்ற தராசு ராசியை சந்திக்கின்றோம். சமத்தை சொல்கின்ற, சமநிலையை சொல்கின்ற துலா ராசியை சந்திக்கின்றோம். ஒரு இளைஞன் என்ன சொல்றது, ஒரு இளைஞன், அது அவன் அதுக்கு பேர் என்ன சொல்றது, அதாவது சந்நியாசம். சன்னியாசனோடு சொல்ல முடியாது, என்ன சொல்றது, பிரம்மச்சரியன். ஒரு பிரம்மச்சரியனாக இருக்கின்றவன் ஏழாம் பாவகம் என்ற பாவகத்தில் தான், ஏழாம் பாவகம் என்ற பாவகத்தில் தான் இல்லறத்தான் என்று இந்த உலகம் மதிக்கின்ற, இந்த உலகம் ஏற்றுக்கொள்கின்ற, அங்க பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு தராசு. இந்த கணவன் மனைவிங்கிற தராசு ஒரு பக்கம் சமூகம், ஒரு பக்கம் தான். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமநிலையோடு, ஒரு பக்கமும் சாயாமல் ரெண்டும் சமநிலையோடு, ரெண்டும் நமக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி தான் இல்லற வாழ்க்கை. ஒருத்தர் தாங்கி பிடிச்சு சமநிலையோடு, ஒருத்தர் தாழும் போது இன்னொருத்தர் அவர்களை உயர்த்தி, இன்னொருத்தர் தாழும் போது இன்னொருத்தர் அவர்களை உயர்த்தி விட்டு கொடுத்து. நல்லா பாருங்க, ஒரு தராசு தாழ்கிறது, ஒரு தராசு தாழ்கிறது. நல்லா போசிங்க, ஒரு தராசு தாழ்கிறது, இன்னொரு தராசு உயர்கிறது, இன்னொரு தராசு உயர்கிறது. அப்போ ஒரு பக்கம் வெயிட் அதிகமாகுது, பாரம் அதிகமாகுது, பாரம் அதிகமான தராசு தாழுது, பாரம் கம்மியான தராசு பக்கம் உயருது, பாரம் கம்மியான பக்கம் உயருது. அதுபோல ஒருத்தர் சுமைகளை சுமந்தாலும் ஒருத்தர் தாழும் பொழுது தானும் அதில் இருக்கின்ற அந்த சுமையை சுமக்கின்ற, அந்த சுமையிலிருந்து ஒரு பகுதியை தான் வாங்கி கொண்டு நீ ஒருத்தன் சுமக்க வேண்டாம், நானும் சேர்த்து சுமக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு வாழ்க்கை துணை வாங்கி கொண்டு, கணவனுடைய விதியும் கணவனுடைய கர்மாவில் கணவனுடைய விதியில் மனைவி கொஞ்சம் வாங்கி கொண்டு, மனைவியினுடைய கர்மா மனைவியினுடைய விதியில் நீ எப்படி ஏமா கஷ்டப்படுறியா, உன்னோட விதியை நானும் சுமக்கிறேன்னு வாங்கி கொண்டு, இருவரும் சமநிலையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. சிந்தித்தால் நிறைய விஷயங்கள் இந்த தராசுக்குள்ள பார்த்தே எடுக்கலாம், 1000 கவிதைகள் எழுதலாம். ஆனா நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏன்? தராசை காட்டும் போது ஒரு தராசை தாழ்த்தி ஒரு தராசை உயர்த்தி காட்டியிருக்கலாமே. ஏன் இந்த சின்னத்தை சமநிலையோடு காட்டினார்கள்? ஒரு பக்கம் பாரம் அதிகமாகும் பொழுது அந்த பாரத்தை குறைத்து சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால் மறுபக்கம் இருக்கின்ற தராசு வெயிட் ஆகும். அப்போ ஒரு பக்கம் இருக்கிறது கணவன் என்றால் ஒரு பக்கம் இருப்பது மனைவி. இப்ப ரெண்டும் சமநிலை ஆகணும் அப்படின்னா இந்த துன்பத்தையும் இந்த இன்பத்தையும் தான் பகிர்ந்து கொண்டு, அந்த துன்பத்தையும் இந்த இன்பத்தையும் தான் பகிர்ந்து கொண்டு சமநிலையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை இந்த படம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. காரணம், ஏன் இதுவரையில் நாம் இப்படி சிந்திக்கவில்லை? நாம் சிந்திப்பதே இல்லையே. சிந்தித்தால்தானே தெரியும். வாழ்க்கை என்பதை, வாழ்க்கை துணை என்பதை, இல்லறம் என்பதை ரசிக்க ரசிக்க அத்தனையும் வந்து பிற ஒன்றை விரும்பாத வரையிலும் அதை பற்றிய விஷயங்கள், அதை பற்றிய எண்ணங்கள், அதை பற்றிய மேலான தத்துவங்கள் நம் புத்தியில் உதியாது. ஒன்றை விரும்பும் பொழுது ஒரு ஆணுக்கு சமமாக எந்த ஒரு பெண்ணும் வர முடியாது, ஒரு பெண்ணுக்கு சமமாக எந்த ஒரு ஆணும் வர முடியாது. தனக்கு தன்னிகரில்லாத நிலையுடைய இந்த 2 ஆண் பெண் என்ற இந்த இரு உயிர்களும் இல்லறம் என்ற தராசில் ஏறி தன்னை சமப்படுத்திக் கொண்டு, ஒரு ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம் என்று சமப்படுத்திக் கொண்டு, எப்படி சிவபெருமான் தன்னில் பாதியை உமாதேவியாருக்கு கொடுத்து அர்த்தநாரியாக காட்சி கொடுத்தாரோ, அதுபோல் கணவன் மனைவி என்பவர்கள் என்னுள் பாதி நீ, உன்னுள் பாதி நான் என்று இருநிலையாக சமப்படுத்திக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை என்பதை காட்டும் படம்தான் இந்த தராசு.
அப்படிப்பட்ட அற்புதமான ராசி மண்டலத்திற்குள் நுழைகின்ற நாம் துலா ராசி அப்படின்னா என்ன? சமநிலை, சமத்துவம், சிந்தனை, சாந்தம். இதுதான் அந்த துளாராசியினுடைய தத்துவம். எப்பவுமே இல்லறத்தில் சமநிலையோடு பேசணும், சமத்துவத்தோடு பேசணும். நீ பெருசு, நான் பெருசு, நான் சம்பாதிக்கிறது, நீ சம்பாதி. இல்லறத்தை மனைவி நடத்துகிறார் என்றால் வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வர்றது கணவனுடைய கடமை. இல்லறத்தில் இருப்பவளும் இல்லத்தில் இருந்து வழிநடத்துவளும் தாழ்ந்தவள் அல்ல. அதே சமயத்தில் இல்லத்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்பதற்காக வெளியில் போய் சம்பாதிக்கின்ற கணவனும் தாழ்ந்தவன். ஒருவருக்கொருவர் ஒருவருடைய துன்பத்தை ஒருவர் சுமந்து சமநிலைப்படுத்திக் கொள்வது. வெளியில் போயிட்டு வர கணவன் வரும்போது மனைவி குளிச்சிட்டு முகங்கலவி நெற்றியில விபூதி பூசி கொஞ்சம் குங்குமம் வச்சு கொஞ்சம் மல்லிப்பூ சூடி வாங்கன்னு மகிழ்ச்சியோட அந்த பேக்கை வாங்கி வைக்கும்போது எந்த கணவனுக்கும் ஒரு பூஸ்ட் பண்ணுவார். அதுபோல எந்த கணவனும் தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை தானே கையில் வைத்து செலவு செய்யாமல் தன் மனைவி கையில் கொடுத்து அம்மா குடும்பத்தை பார்த்துக்க இந்தாமா அப்படின்னு கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு பேரானந்தமாக இருக்கு. இந்த மனசை இவ்வளவு உழைச்சு தனக்குன்னு ஒரு சட்டை கூட எடுத்துக்க தெரியாதே அப்படிங்கிற சிந்தனைகள். இதுதான் சமநிலை, சமத்துவம். எப்பவுமே இல்லறத்தில் சாந்தம் நிறைந்திருக்கணும். அதனாலதான் இந்த ராசியை சமநிலை, சமத்துவம், சிந்தனை, சாந்தம் என்று நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்தார்கள். இதில் ஆட்சி கிரகம் என்பது சுக்கிரன், ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த ராசி மண்டலத்தை சுக்கிரனுக்கு கொடுத்தார்கள். இது எல்லாத்துக்கும் எதிர்ப்புறமாக சுற்றுகின்ற கிரகம். எல்லா கிரகங்களும் இப்படி சுற்றினால் இந்த கிரகம் இப்படி சுற்றி கொண்டு சூரியனை வளமாக சுற்றி வருகிறது. இது எதை நமக்கு காட்டுகிறது? இல்லறம் என்பது சில நேரங்களில் சில காலங்களில் எல்லாத்து போல இயல்பானதல்ல, கடினமானது. ஆனால் அதை உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால் அதுவே இன்பமானது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ராசி மண்டலத்தில் சமநிலை, எதிலும் நீதியும் சமத்துவமும் தேடக்கூடிய ராசி. அழகு, கலை, இசை, ஆர்வம், அழகு, காமத்தை சொல்லக்கூடிய ராசி. எப்பொழுதுமே இல்லறம் அழகாக இருக்க வேண்டும். அதைவிட இல்லறத்தால் என்று சொல்லக்கூடிய மனைவி எப்போதுமே அழகாக இருக்க வேண்டும். அழகு என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள கணவன் வரும்போது குளிச்சு கொஞ்சம் விபூதி வச்சு குங்குமம் வச்சு கொஞ்சம் மல்லிப்பூ வச்சு அந்த சிரிச்ச முகத்தோட வாங்கன்னு கூப்பிடுற அந்த அழகுதான். ஆணுக்கு அழகு என்ன? பெண்ணுக்கு அழகு இது. ஆணுக்கு அழகு என்ன? வெளியில போய் பொருள் தேடி, நான் சம்பாதிச்சு போறேன், வெளியில போய் பொருள் தேடி அந்த பொருளை பத்திரமா கொண்டு வந்து குடும்பத்துக்காக கொடுப்பதுதான் ஆணுக்கு அழகு. அதனாலதான் இந்த இடத்தை அழகு, கலை, இசை, ஆர்வம், எங்காவது முகம் சுளிக்கிற ஒரு விஷயத்தையாவது அங்க போட்டிருக்காங்களா? காமம் கூட அழகுதாங்க, அசிங்கம் இல்ல, அழகு. நாகரிகம், மென்மை, பணிவு, இனிமையாக பேசக்கூடிய தன்மை, தாராளமான மனம், சமூக நேயம், அனைவருடன் நல்லுறவு, சரியான முடிவு, இதெல்லாம் இந்த ராசி மண்டலம் நமக்கு சொல்லுகின்ற நேரம். நிறங்களில் வெள்ளை, இளம் சிவப்பு. இந்த ராசி மண்டலத்தை பொறுத்தவரையிலும் பட்டு நிறமுடையது. பட்டு நிறமுடையது இந்த ராசி மண்டலத்தை பொறுத்தவரை. வெண்மையில வெண்பட்டு. கடைசியில் ஒரு வரி கொடுத்திருப்போம் பாருங்க, சமநிலையே சாந்தி, சாந்தியிலே வெற்றி. இல்லறத்தை கடந்து ஒரு மனிதன் துறவரத்தை அடைய வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் சமமாக வாழ்ந்து சந்தோஷம், சாந்தி. என்ன சாந்தியை பக்கத்தோடு சாந்தி நினைச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? சாந்தி அப்படின்னா மன அமைதி. எந்த குடும்பத்தில் முழு அமைதி நிலைக்கின்றதோ அதற்கு மேல் அவர்களுக்கு பிறவாமையை நோக்கித்தான் நகர்வு வரும் தவிர பிறப்பை நோக்கி மீண்டும் மீண்டும் நகர்வு வராது. எந்த குடும்பத்தில் அந்த சாந்தி, சமநிலை,
அதாவது ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கிற நிம்மதி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் எந்த குடும்பத்தில் கிடைக்கின்றதோ அந்த குடும்பம் அடுத்தது பிறவாமையை நோக்கி கணவனும் மனைவியும் நகர்கின்றார்கள் என்ற அர்த்தம். அன்பு என்பது அறமாக மாறப்போகுது இனிமேல் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட குடும்பத்தை அமைப்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டமும் இந்த திருமண பொருத்த படிப்பும். காலபுருஷனுக்கு 7வது வீடு காம தத்துவ ராசி, சுக்கிரனை ஆட்சியாக கொண்டுள்ள வீடு. இந்த ராசியில்தான் புத்தியை குறிக்கின்ற புதனும் அறிவை குறிக்கின்ற குருவும் நிஷ்பலனாகிறார். ஏன் இதுவரையில் இது இவ்வளவு உயர்ந்த வீடு என்று சொன்னோம். புத்தியும் அறிவும் லக்ன பாவகத்தில் திக்பலம் பெற்று 7ஆம் பாவகத்தில் நிஷ்பலன் தருகிறது. ஏன்? ஒரே விஷயம்தான். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டோ உன்னுடைய அறிவை கொண்டோ குடும்பத்தில் இன்பத்தை தேட முடியாது. அது அங்கு பயன்படாது. 2வது ஒரு விஷயம், எங்கே காமம் அதிகரிக்கிறதோ, எங்கே ஆசை அதிகரிக்கிறதோ அங்கே புத்திசாலித்தனமும் அறிவும் நீசம்தான் ஆகும். அதையும் குறிக்கின்றது. ஒரே துப்பாக்கி உன் பாதுகாப்புக்கும் வச்சுக்கலாம், கொலையும் செய்யலாம். ஒரு தத்துவத்தில் குடும்பத்தில் போய் உன் அறிவை காட்டாத, குடும்பத்தில் போய் உன் புத்தியை பயன்படுத்தி பெரிய நீ புத்திசாலின்னு சொல்லாத. இல்லற நீ 1000 கற்றிருந்தாலும் 1000 பெரியவராக இருந்தாலும் நீ 1000 கற்றிருந்தாலும் ஒரு கணவனுக்கு நீ மனைவி, ஒரு மனைவிக்கு நீ கணவன், ஒரு குழந்தைக்கு நீ தகப்பன், ஒரு தாய்க்கு நீ மகன். நீ ஆபீஸ்ல இருந்து அப்படியே போய் நான் 6 தெரியுமா அப்படின்னு போய் வீட்டுல நிக்காது. அதெல்லாம் அங்க வெல்லாது. அங்கே காமம், அன்பு, பாசம், கருணை, சமநிலை இதுதான் வெல்லும். அதுதான் 7ஆம் பாவகம். அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுனாலதான் அறிவை குறிக்கக்கூடிய குருவும் புத்தியை குறிக்கக்கூடிய புதனும் அங்கே நிஷ்பலன் ஆகிறார். சந்திரன் அங்கு நின்றுதான் உலகத்தினுடைய இயக்கமான சித்ரா பௌர்ணமியை காட்டுகிறான். இந்த 7ஆம் இடம் என்று ஒன்று இல்லை என்றால், இந்த சுக்கிரன் என்ற மனைவியொருத்தி இல்லை என்றால், இந்த உலகத்தில் பெண் என்ற ஒரு படைப்பே இல்லை என்றால், இந்த உலகம் ஒரு துளி கூட இயங்காது, ஒரு துளி கூட இருக்காது. அத்தனையும் பஸ்மமாகும். முழு தாய்மையை எங்கே பெண் பெறுகின்றால்? இல்லறத்திற்குள் வந்த பிறகுதான். தாயே அப்படின்னு சொல்றோம். ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்றோம். அந்த அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுப்பது துலாம். அதுதான் அங்க சித்ரா பௌர்ணமியை குறிக்கின்றது. உலகத்தினுடைய இயக்கம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு மேலான புள்ளி துலாம். நாமெல்லாம் யாருக்காக இயங்குகின்றோம்? இந்த சமூகத்துக்காக, ஒன்று வாழ்க்கை துணைக்காக. லக்ன பாவகம் இயங்குவதே 7ஆம் பாவகத்துக்காகத்தான். 7ஆம் பாவகம் இயங்குவதே லக்ன பாவகத்துக்காகத்தான். நான் இருப்பதே உங்களுக்காகத்தாங்க, நான் இருப்பதே உனக்காகத்தாண்டி. இதுதான் வார்த்தை. இதை ஜோதிடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூமியினுடைய வடதுருவம் தென்துருவம் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சுக்களும் ஒரு முனை உடைந்தாலும் இவ்வளவு பெரிய பூமி பந்தே கலண்டு வந்து உழுந்து. குடும்பமும் அப்படித்தான். கணவன் மனைவி என்ற 2 அச்சுக்களால் சுழல்கிறது. இந்த 2 அச்சுக்களில் ஒரு அச்சு கலண்டாலும் அவ்வளவு பெரிய பூமி பந்தே அழியும் பொழுது குடும்பம் என்னாகும்? சிந்தி. ஏதோ திருமண பொருத்தம் அல்ல, இது ஏதோ திருமண பொருத்தம் அல்ல.
இரு பந்தங்களுடைய அச்சில் சுழலும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காக்கின்ற புள்ளிகள் என்பதை உணர வேண்டும். இந்த ராசி மண்டலத்தை துலாத்தை தொடும் வரை ராகுவுக்கு பலம். துலாத்தில் எல்லாத்தையும் ராகு கொடுத்துட்டு அதே இடத்தில் நிற்கின்ற கேது ஆசை என்றால் அதை அறுத்தெறிந்து ஞானத்தை நோக்கி இந்த ஆன்மாவை நகர வைக்கின்ற பிரச்சனையே என்னவென்றால், இந்த காற்று தத்துவ ராசி என்று சொல்லக்கூடிய காம தத்துவ ராசி என்ற கூடிய ராசியில் கேது பகவான் இருக்கும் பொழுதோ ராகு பகவான் இருக்கும் பொழுதோ முழுமை பெறாமல் எந்த ஆன்மா இந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. நானா பந்தியில கோரவே இல்லை, அதுக்குள்ள எழுப்பிவிட்டாங்க. எல்லாரும் மோர் சாதம் சாப்பிட்றதுல நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடலே பந்தி சொல்லிட்டுனா எப்படி இருக்கு? நான் வாழவே இல்லையே, அதுக்குள்ள துறவரத்துக்கு கேது போக சொல்லுதே, அதுக்குள்ள இறையாண்மையை நோக்கி நகர சொல்லுதே, இப்படிங்கிறதா அங்க பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கை வாழ கிடைக்கும் போது வாழ்ந்து விடுங்கள், விட்டுவிட்டால் மீண்டும் கிடைக்காது. ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் நான் சொல்வது இதுதான். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ரசித்து வாழ தெரியாதவர்கள் வாழ்க்கையை வாழவில்லை என்றுதான் அர்த்தம். காலம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் தயிர் சாதம் சாப்பிடும்போது நம்ம சாம்பார் சாதத்தோட எந்திரிச்ச கதை தான். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை, வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றது இல்லை. இவர்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே விஷயம், பெற்றவங்களுக்கு எப்படி காதல் மேல நம்பிக்கை வரும்? நீங்க இப்படி வாழ்ந்தா எப்படி காதல் திருமணம் செஞ்சு வைப்பாங்க? நீங்க இன்னைக்கு அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, நாங்க பேஷனுக்கு போய் பண்ணிக்கிறோம், அதை போய் பண்ணிக்கிறோம், இதை போய் பண்ணிக்கிறோம். பண்ணுவது பெருசல்ல. என்று ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவள் உனக்கு அழகு ரதியாக தெரிந்தாலோ, என்று ஒரு ஆடவனை நீ காதலிக்கும் பொழுது அந்த ஆடவன் உனக்கு என்ன சொல்றது, அர்ஜுனனை போல மகாவீரனாக தெரிந்தானோ, உன் வாழ்நாளில் சாகும் வரை அவன்தான் உனக்கு ராமனாக தெரிய வேண்டும், அவள்தான் உனக்கு சீதையாக தெரியும். இல்லைன்னா காதலிக்காதீங்க, காதலிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பேர் காதல் அல்ல, வேறொன்று. அதை என் வாயால சொல்லல. காதலிக்கின்ற குழந்தைகளுக்கு என்னுடைய அறிவார்ந்த கேள்வி, எனக்கு பதில் சொல்ல முடிஞ்சா, அரேஞ்சு மேரேஜ்ல குற்றம் வரலாம், ஜோதிடம் பார்த்து கல்யாணம் பண்றதுல குற்றம் வரலாம், ஆனால் காதலித்து திருமணம் செய்து என்று செஞ்சோம் சொல்றேங்க, டைவர்ஷன் வந்து நின்னீங்கன்னா உங்களை எல்லாம் சுட்டு கொள்ளணும். காதல்னா என்ன? மிக உயர்ந்த விஷயம். இந்த உலகத்துல கிடைக்காத ஒண்ணுங்க காதல். காதல் காதல் என்று சொல்ல, அதை விட சாதல் மீது அப்படிம்பார். அந்த காதல் அவ்வளவு உயர்ந்தது. அப்பேற்பட்ட இடத்தை குறிக்கின்ற இடம் தான் இந்த இடம், துளாராசி. ரொம்ப உயர்ந்த விஷயம். 5ஆம் பாவகத்தில் ஏற்படுகின்ற காதலை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் இல்லறம் என்ற பந்தத்தில் வாழ்ந்து ஞானம் என்ற பாதையை திருப்புகின்ற வீடு இது. 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் 5ஆம் பாவம் இல்லறத்தினுடைய வெற்றி காதல் அங்க. அப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நாங்க டைவர்ஸ் வாங்குறோம் அப்படின்னீங்கன்னா, தயவு செய்து அந்த வார்த்தைக்கு காதல்னு போட்டீங்கன்னா அதை விட பாவம் வேறு. இதையெல்லாம் யோசித்து யோசித்து
அதற்காகத்தான் இந்த திருமண பொருத்தம். அப்பேற்பட்ட பாதையில் இந்த இடத்துல யார் வர்றா? ராகுவும் கேதுவும். ராகு தன்னுடைய சுவாதி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை கொண்டு முழுமையாக வாழ வைக்கின்ற வீடும், கேது பகவான் இந்த இடத்துல வாழ்க்கை வாழ முடியாதவர்களுக்கு வாழ்க்கைனா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, சத்தியம்னா என்ன, தர்மம்னா என்ன, இறைவன்னா என்ன, அதை காட்டி மீண்டும் அறத்தை நோக்கி திருப்புகின்ற வீடுதான் இந்த வீடு. சூரியன் நீசமாகின்ற வீடு. இங்கே காமத்தை மட்டும் உணர்ந்தால் ரெண்டு விஷயம் இங்கேயும் சொல்லலாம். காமத்தில் அதிகம் போக போக உயிர் நீசமாகும். சுக்கிலம் வெளியே வர வர உயிர் நீசமாகும். அது மாரகமும் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் மாரகஸ்தானம். 7ஆம் இடத்தை மாரகஸ்தானம் என்று சொல்லும். மாரகத்தையும் கொடுக்கும். அதே சமயம் சூரியன் ராஜா, சூரியன் கௌரவம், சூரியன் அகங்காரம், சூரியன் நான் என்ற தத்துவத்தில் வாழ்கின்றது. சூரியன் யாரிடமும் விட்டுக் கொடுக்காதது. சூரியன் தன்னை முன்னிலைப்படுத்துவது. இங்கே உன்னுடைய ஜம்மம் செல்லாது தம்பி, இங்கே நீ நீசம். நீ மேசமாகிய லக்னத்தில் நீ உச்சமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை துணை முன்பு உன்னை அப்பதான் வாழ்க்கை. உன்னை இழந்தால்தான் உனக்கு வாழ்க்கை என்பதை காட்டுகின்றோம் இந்த நீசம் நமக்கு. சந்திரன் சித்ரா பௌர்ணமி என்ற பௌர்ணமி யோகத்தை நமக்கு கொடுக்கின்ற வீடு. சனி பகவான் மேசத்திலே நீசம். உலகியல் ஆசைக்குள்ளும் இந்த உலகியல் சமூகத்துக்குள்ளும் இல்லறத்துக்குள்ளும் வராதவர்களுக்கு கர்மா கிடையாது. ஞானிகளுக்கு மகான்களுக்கு கல்யாணம் ஆவதற்குலாம் கர்மா கிடையாது. இல்லை, அவன் 1000 எண்ணங்கள் 1000 குடும்பத்துக்கு எடுத்து சமூகத்தை 1000 இது பண்றான். அவன் விட்டுருங்க. கல்யாணம் ஆகல எனக்கும் கர்மா கிடையாது சொல்லக்கூடாது. இந்த பந்தத்துக்குள்ள மனதையே கொண்டாடாமல் தன்னையே நோக்கி தியானம் பண்ணுகிற ஆமா ஞானி மகான்களுக்குத்தான் கர்மா கிடையாது. நாம் இல்லறத்தில் வாழ வாழ சனிக்கு பவர் அதிகம், கர்மாவுக்கு சனிமான பவர் அதிகம். அதனாலதான் அவர் உச்ச நிலையை காட்டுகிறார். இன்னொரு நிலை ஆயுள்காரன். கர்மகாரகனும் அவனே, ஆயுள்காரகனும் அவனே. எந்த இல்லறத்தில் நான் சொன்ன சமத்துவம், சமநிலை, அன்பு, சாந்தி, சத்தியம், இன்பம், பாசம், மகிழ்ச்சி இதெல்லாம் பொங்குகிறதோ அந்த குடும்பத்தில் துர்மரணமோ வாழ வாழ மரணமோ வராது. அதைத்தான் சனி பகவான் அங்கே உச்சம் பெற்று சுட்டி காட்டுகிறார். எந்த குடும்பத்தில் இன்பம் இருக்கோ அந்த குடும்பத்தில் இளம் வயதில் மரணங்கள் வராது. ஆயுள்காரகன் அங்கே உச்சம். இதை நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஜோதிட சித்தாந்த வகுப்புல சிம்பிளா சொல்லி முடிச்சிருப்பேன். இங்க இவ்வளவு விரிவா சொல்ற காரணம் இதுதாங்க இல்லற பந்தம். ராகுக்கு எதை சொல்லியாச்சு, சுக்கிரன் இங்கே ஆட்சி. இன்பத்திற்கு மட்டும் தனியான வீடு. எப்போதுமே அந்த இடத்தில் பணம் என்று இல்லாமல் இன்பத்தை மட்டும் கூக்கக்கூடிய வீடு. எப்போதுமே இல்லறம் என்பது இன்பத்தோடு இருக்க வேண்டும், சமூகத்தோடு இன்பத்தோடு இருக்க வேண்டும். அதனாலதான் இது சுக்கிரனுடைய வீடு. அங்கே சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக கொடுக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் இங்கே நட்பு. எவ்வளவு பெரிய அகங்காரம், எவ்வளவு பெரிய தைரியசாலி, எவ்வளவு பெரிய ரவுடி பையனாக இருந்தாலும் தன் காதலிக்கு முன்னால் தான் அடக்கம். மூர்க்கத்தனமானவன் கூட இங்கே காதலிக்கு முன்னால் அடக்கம். இந்த இடத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்குதோ பாருங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தன் கணவனுக்கு முன்னாடி
அது பெண்ணா இருக்கட்டும். இந்த துலாத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்க அகங்காரமே இருக்காது. யார் எல்லா அதாவது எல்லாத்துட்டையும் எதிர்த்து சண்டைக்கு போவாங்க. இந்த துலாத்துல செவ்வாய் இருக்கிறவங்க அகங்காரம் மட்டும் வரவே வராது. கூட சேர்ந்த கிரகம் வேற இருந்தா வரலாம். ஆனா தனிப்பு செவ்வாய் நின்னா அப்படியே அடக்கம். இதெல்லாம் யோசித்து சிந்தித்தால் நமக்கே தெரியும். இந்த ராசியின் உச்சநாதன், ஆட்சியாளர் சுக்கிரன், உச்சநாதன் சனி பகவான். சந்திரன் முழு பெண்மையை அடைகின்ற ராசி, சித்ரா பௌர்ணமியை தருகின்ற ராசி. இது இன்பத்தை அனுபவிக்கும் வீடு அப்படிங்கிறனால கர்மா ஏறாமல் நம்மை பார்த்துக் கொள்ளணும். ஆயுளை வளர்த்துக் கொள்ளலாம். இவ்வளவு வயதாகியும் ஏன் உங்களுடைய தலை நரைக்கவில்லை என்று பிசிந்தரையார் என்ற ஒருவரை கேட்டபோது, என்னுடைய மனைவி என்னை நன்றாக பார்த்து அவள் கொடுக்கின்ற அன்பு எனக்கு ஒரு நரைமுடி கூட இல்லை, இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக நம்முடைய இலக்கிய நூல்கள் சொல்லும். அப்போது அந்த இடத்தில் பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு. சூரியனை நீசமடைய செய்வது என்பது ஆயுளை நீசமடையும் செய்யலாம், மாரகஸ்தானமாகவும் செயல்படலாம். அதே ஆணவம் என்பது அடங்கி தன்னை விட்டுக் கொடுத்து வாழ்ந்து அங்கே அன்பு நிகழும் பொழுது ஆயுள்காரகனான சனி அந்த இடத்தில் உச்சம் பெற்று உங்களுக்கு மீண்டும் ஆயுளை கொடுத்து உங்களை முழுமையாக தீர்க்கமாக வாழ வைக்க போகும். சனி துலாத்தில் உச்சம் பெற்று பாருங்க, சீக்கிரம் மரணம் வந்துருமான்னு பாருங்க, வராது. அப்படிப்பட்ட வீடு இது.